அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இன்று நமக்கு தவத்தினை நடத்தி கொடுத்த பேராசிரியர் ஒரு நிமிஷம் சத்யபிரியா மன்னிக்கவும், இல்லை இடையில கொஞ்சம் இது இங்க மிக சிறப்பாக நமக்கு தவத்தினை வழி நடத்தி கொடுத்த பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு விடாமுயற்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் தாள் வணங்கி நாம் இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றிங்கிற வார்த்தை நம்ம ரொம்பவே பிரசித்தமான வார்த்தை. அதை நாம எல்லாருமே கேட்டிருக்கோம். இத நிறைய பேர் கேட்கிறோம், ரசிக்கிறோம், ரசிச்சிருக்கோம். ஆனா எத்தனை பேர் இதை கடைபிடிச்சிருக்கோம் அப்படின்னம்னாக்கா அது ஒரு அவங்கவுங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது சின்ன குழந்தைங்க படிப்புல இருந்து நம் ஆன்மீகத்துல முன்னேறவங்கல இருந்து எல்லாத்துலயும் ஒரு விஷயத்துல ஒரு இதுல முன்னேறணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு முயற்சி அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படும். முதல்ல எடுத்தவொடனே முயற்சி செய்யும் போதே நம்ம வெற்றி பெற்றிட முடியுமா அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய கேள்விதான். அதற்கு என்ன வேணும்? ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறணும்னா முதல்ல தேவைப்பட வேண்டியது விடாமுயற்சியாக தான் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்மோட மதிப்புமிக்க என்றுமே நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி நம்மோட இந்தியாவோட மரியாதையை உலகத்தில் எப்படி தலை நிமிர செய்தாங்க இல்லைங்களா? ஆனா அவங்க ஆரம்ப காலத்துல என்னவா ஆகணும்னு நினைச்சாங்க? ஒரு பைலட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அப்போ அந்த பைலட்டு அதுக்கு அந்த எக்ஸாம் போறாங்க. அவங்கள தேர்ச்சி பெறல. அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்க ஒரு நதிக்கரை ஓரம் ரொம்ப சோர்வான மனநிலையில ஆல்மோஸ்ட் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மனநிலையில போகும்பொழுது ஆன்மீகத்துல முன்னேறின ஒரு ஞானி தான். அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட முகத்தை பார்த்து அவங்கள கூப்பிட்டு பேசி, இந்த உலகத்துக்கு நீங்க வந்திருக்கிறது பைலட் ஆகிறதுக்காக இல்லை, உங்க வாழ்க்கைக்கு வேற அர்த்தம் இருக்குது, உங்களோட வாழ்க்கையின் நோக்கம் வேறவா இருக்கு, நீங்க அதனால அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகுதான் பார்த்தோம்னா நம்மோட அப்துல் கலாம் ஐயா எவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணாங்க இல்லைங்களா? அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எத்தனை சேட்டலைட்டை உருவாக்கி அதை நிலைநிறுத்தி இன்னைக்கு நம்மோட இந்தியாவோட மரியாதை எவ்வளோ மேல் நிலையில இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஜனாதிபதி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மதிப்பும் மரியாதையும் இன்னுமே அதிகமாச்சு. அப்போ அந்த லெவலுக்கு அவங்க வரணும்னா வந்திருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஆரம்பத்துல ஸ்ரீஹரிகோட்டையில முதல்ல அந்த சேட்டலைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணும்போது அந்த முதல் இது வெற்றி பெறல. அப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ அவங்கள கிண்டல் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை கூட அப்பப்போ காலி பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மக்கள்லாம் கூட சாதாரண மக்கள்லாம் கூட ஆரம்ப காலங்கள்ல எவ்வளவோ அவங்கள கிண்டலா பேசினாங்க. ஆனா அவங்களோட விடாமுயற்சி தான் இன்னைக்கு நம்ம நாட்டோட மரியாதையே நிமித்தி வச்சிருக்கு இல்லைங்களா? அது மாதிரி தான் பார்த்தோம்னா
ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களும். ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு செருப்பு தொழிலாளியோட மகனா பிறந்த ஒருவர் ஒரு அமெரிக்க நாட்டோட பிரசிடென்ட்டா வந்தாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்க பிரசிடென்ட்டா ஆன பிறகுமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இன்னைக்குமே அந்த அந்த இன வேறுபாடு, அந்த நிற வேறுபாடு அதெல்லாம் கொஞ்சம் இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆப்ரகாம் லிங்கன் ஐயா இருந்தபோது இன்னுமே நெறைய இருந்தது. அப்போ அவர் பிரசிடென்ட் ஆன பிறகுமே, அவர அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அந்த கேபினெட்ல அந்த எதிர்க்கட்சி வரிசையில இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாங்க, ஆம் அவர் சொல்வாரு, "உங்க அப்பா தச்சு குடுத்த ஷூவ தான் நான் போட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது, "நீ வந்து அந்த ஒரு தாழ்ந்த நிலையில இருந்து வந்திருக்க" அப்படின்றத அவரு நான் சொல்லி காட்டுற மாரி அந்த மாரி சொல்வாராம். அப்பவும் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, "ஆமா, எங்க அப்பா ரொம்ப தரமா தான் எதையுமே செய்வாங்க. அது எப்பவும் நல்லாருக்கும். அதுலயும் ஏதாவது உங்களுக்கு சின்னதா தையல்கள் விட்டுருச்சுன்னா, என்ட்ட குடுங்க. நான் அத சரி பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வந்து முயற்சி செய்து, அந்த முயற்சி விடாமுயற்சியா இருந்திருந்தா, ஒரு சாதாரண மனிதர்களா இருக்கவங்க, அது நம்ம அப்துல் கலாம் ஐயாலருந்து ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்தவங்க தான். அவங்க ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டா வரதும், இன்னொருவர் வந்து ஒரு செருப்பு தொழிலாளியா இருந்தவங்க, இன்னொரு நாட்டுக்கு பிரசிடென்ட்டா வரணும்னா, அப்ப எந்த அளவுக்கு அங்க வந்து அந்த விடாமுயற்சி அப்படின்றது இருக்குது இல்லைங்களா? அதே மாரி தான் ஆன்மீகத்துல முன்னேறின விவேகானந்தர் எல்லாருமே அப்படிதான். இப்போ நம்ம ரீசென்ட்டா பார்த்தோம்னா, கொஞ்சம் அத லாஸ்ட் இயர் ரொம்ப இந்தியா தலை நிமிர்ந்து நின்னது பார்க்கும்போது, அந்த சந்திராயன் 2. இப்ப அந்த சந்திராயன் 2 வடிவமைத்த அந்த வீரமுத்துவேல் அந்த சயின்டிஸ்ட் அவங்களோட முயற்சி எவ்வளோ இருந்திருக்கும். இப்ப சந்திராயன் 1 அது வந்து அ கடைசி நேரத்துல அந்த லேண்டரோட அந்த இது வந்து லைட்டா சாஞ்சது. அதனால என்ன பண்றாங்க, அந்த செகண்ட் சந்திராயன் 2க்கு வந்து அந்த அந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா ஸ்ட்ரெய்ட்டா இல்லாம, கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வைக்கிறாங்க. அப்ப என்ன முதல்ல ஒரு தோல்வி ஏற்பட்டதுன்னா, அந்த தோல்வியிலருந்து அடுத்த முறை முயற்சி பண்ணி அந்த பாடத்த கத்துக்கிறாங்க. அப்படிதான் வந்து பார்க்கும்பொழுது, எடுத்த எடுப்பில எல்லாத்துலயுமே எல்லாருக்குமே வெற்றி கிடைக்குமான்னா, அது ரொம்ப ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். ஆனா எப்பவுமே முயற்சி செய்து கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு தான் வந்து மரியாதை அதிகமா இருக்கும். சரி இப்படியெல்லாம் முன்னேறணும்னா, அப்ப என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா தேவையா இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மோட தன்மை, நம்ம என்ன மாரியான நம்மோட குவாலிட்டி என்ன? நம்ம திறமை என்ன? அப்புறம் நம்ம தவறுகள நம்ம சீர்தூக்கி பார்க்கிறோமா? நம்மோட தேவை என்ன? அப்படின்ற எல்லாத்தையும் நாம சிந்தித்து, கணித்து, திட்டமிட்டு, விடாமுயற்சியோட ஒரு செயல செய்யும் பொழுது, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இப்ப ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு கடினமா திட்டமிட்டு உழைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதனோட விளைவு மாறாக போகுது அப்படின்னா, அதற்காக மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நிதானமா சிந்திக்கணும். அந்த இடத்துல சிந்தனை ஆற்றல்ன்றது கண்டிப்பா தேவை. விடாமுயற்சி தேவை. தற்சோதனை தேவை. நம்ம எந்த இடத்துல, எந்த செயல் வந்து மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப திட்டமிட்டு பண்ணணும். அப்படி எல்லாத்தையுமே செய்யும் பொழுது, தொடர்ந்து வே அந்த விடாமுயற்சியோட செய்யும் பொழுது, என்ன தவறு ஏற்பட்டதோ, அந்த இடத்துல எந்த ஒரு தவறும் ஏற்படாம, அதை எப்படி மாற்றி செய்ய முடியுமோ, அப்படி செய்யும் பொழுது, நம்மோட இலக்க அடைவது அப்படின்றது கண்டிப்பாக முடியும். அப்போ அதுதான் ஒரு பாடல்ல கூட பாடல் வரிகள் கூட வரும் இல்லைங்களா? "சிந்தித்து பார்த்து செயல்களை மாற்று. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோன்னு" ஒரு பாடல் வரிகள் வரும். அதெல்லாம் கேட்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு ஈர்ப்ப கொடுக்கக்கூடிய வரிகள் அது எல்லாமே. அப்போ பொறுமையா நாம சிந்திக்கணும். நம்மோட மனமே வந்து நம்மள பொறுமையா இருக்கும்பொழுது வழிநடத்தும். நம்ம அமைதியான நிலையில கொஞ்சம் நிதானமா தனிமையில உட்கார்ந்து, எந்த இடத்துல எந்த மாரியான பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சிந்திக்கும்போது, நம்ம மனமே வந்து அதற்கான ஒரு வழிய காட்டும். நம்ம மனம் இருக்கு பாருங்களேன், அது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை சுரங்கம் அது.
அதுல எல்லா செல்வமும் இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ அந்த இயற்கை சுரங்கத்துல இருந்தே நமக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சிரும்ன்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்பிக்கையோட நாம திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது, நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இதத்தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு" சொல்றாங்க. அப்போ நம்மோட நோக்கத்த அடைய விடாம தடுக்கிறதுக்கு ஒரு சில காரணிகள் இருக்குது. அது எங்க இருக்கு? அது நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால ஒரு சில துன்பங்களும் வருது. இதிலிருந்து நம்ம மீட்டுக் கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க மனிதர்கள். ஆனாலும் எந்த மாரியான தடைகள் இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னாடி ஒரு சில தவறு செய்திருப்போம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு கண்டிப்பா ஒரு விளைவு வந்தே தீரும். அப்போ அந்த தவறுகளுக்கான விளைவுகள் இருக்கும். அப்புறம் செயல செய்யும்போது நமக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ ஒரு செயல செய்றோன்னா, அந்த ஒரு பழக்கம் அந்த பதிவாயிட்டுருக்கும். அது அதே மாரியே செஞ்சு, செஞ்சு, செஞ்சு அந்த பழக்கப்பதிவு ஏற்பட்டுருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சில பழக்கப்பதிவு. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு டிட்டர்மினேஷனோட இருப்போம். டிட்டர்மைன்டு மைண்டோட இருப்போம். இது இப்படிதான் இருக்கும். இப்ப யாராச்சும் ஒருத்தரு 1, 2 விஷயம் மட்டும் கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தர பத்தி, அவர பத்தி. ஆனா நாம என்ன பண்ணுவோம், அந்த 1, 2 விஷயத்த பத்தி அவரு அப்படிதான் அப்படின்ற மாரி ஒரு முடிவு பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான காரணங்கள் தான் பார்த்தோம்னா, நமக்கு நம்மோட நோக்கத்த அடைய விடாம தடுக்குது. இதெல்லாம் தடுக்கும். ஏன்னா இந்த பழக்கப்பதிவா வர்றது எல்லாமே நாம ஒரு விஷயத்த செய்யணும்னாலும், அது பழக்க தோஷம்ன்னுவாங்கல்ல, அது மாறி செய்ற மாரி ஆயிடும். அதெல்லாம் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக விழிப்பு நிலையில இருந்து செயல்படணும். அயராத விழிப்பு நிலையில இருந்து தான் நம்ம செயல்படணும். அப்ப அந்த விழிப்பு நிலைன்றது எப்படி வருங்க? அந்த விழிப்பு நிலை கொடுக்கறதுக்கு தான் சுவாமிஜி என்ன பண்றாங்க, மன்றத்துக்கு வரும்போது முதல்ல வந்த உடனே எல்லாருக்குமே இந்த ஆகினை தவத்த குடுக்குறாங்க. ஆகினை தவத்த குடுக்கும் பொழுது, அங்க என்ன பண்ணும், மனம் அந்த மன அலைச்சூழல் குறைந்து விழிப்பு நிலையை கொடுக்குது. அப்ப அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தூண்டப்படுது. ஆ மன அலைச்சூழல் குறையுது. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஆகாமிய கர்மங்கள் தூய்மை அடையும்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கப்புறம் நாம செய்யக்கூடிய செயல்கள் தூய்மையானதாக இருக்கும்னு சொல்றாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, அந்த விழிப்பு நிலையில இருந்து நீங்க ஒரு செயல செய்றீங்கன்னா, தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்றது தான் அப்போ சொல்றாங்க. அப்போ விழிப்பு நிலையில இருந்து நம்ம ஒரு செயல செய்றோம்னா, அந்த பழக்கப்பதிவுகள் மூலமா வருது பார்த்தீங்களா? அதுக்கு விளக்க வழி பெற்றுக்கொண்டு, அதன் மூலமாக நம்ம செயல் திருத்தம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது, நம்ம எந்த பாதையை நோக்கி செல்லணுமோ, அந்த பாதையை நோக்கி வெற்றி செல்வதற்கு முடியும். வெற்றி பெற முடியும். இதெல்லாம் நம்ம செய்வதற்கு நம்மோட அறிவாற்றல நம்ம நல்ல முறையில செயல்படுத்தணும். அப்போ நம்மோட அறிவை தூண்டி, அதையே நம்மோட வலுவான துணையாக்கிக் கொள்ளணும். துணையாக்கிக் கொண்டு ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்யும் அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு, ஷெட்யூல் போட்டு, அதெல்லாம் பண்ணும் பொழுது வெற்றி கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும். அப்போ நம்மோட அறிவு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அறிவை அறிவதற்கு அதுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா, அது தன்னை அறிந்து முடிக்கும் வரையில அமைதியா இருக்காதுன்னு சொல்றாரு நம்மோட அருட்தந்தை. அப்ப அந்த ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அறிவுக்கு அது அது என்னது ஒரு சுரங்கம் அதுக்குள்ள எல்லாமே இருக்குதுன்னு. அத மாதிரி தான் அந்த அறிவுக்கு அறிவை அறிவதற்கான ஆர்வம் வந்ததுன்னா, அது தன்னை அறிந்து முடிக்கிற வரைக்கும் அது அமைதியா இருக்காது. அத வ அப்போ அத அறிவதற்கு எப்படி? அனுபவம் மூலமா தான் முடியும். அது புத்தகம் மூலமாகவோ, இல்ல விளக்கங்கள் கேட்டுட்டு அதன் மூலமாகவோ அறிவை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, முறையான அகநோக்கு பயிற்சி. அந்த அகநோக்கு பயிற்சியும், சரியான வழிகாட்டுதல் இருந்தா, இத நம்ம அறிவை அறிந்து கொள்வதற்கு எளிமையா இருக்கும். அதுக்கு தான் நம்ம அருட்தந்தை பல வழிமுறைகள கொடுத்திருக்கிறாங்க. அகநோக்கு பயிற்சிங்கிற தவத்தால அறிவானது எப்படி மெய்ப்பொருளாக உள்ளதுங்கிறத அனுபவத்தால நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனா, அதற்கும் தொடர்ந்து விடாமுயற்சி தேவைப்படுது. நம்மோட 6 தீய குணங்கள நாம சரி செய்துக்கணும். நம்மகிட்ட நல்ல குணங்கள அதிகமாக்கிக் கொண்டே போகணும். அதற்கு நம்ம முயற்சி செய்து தான் பண்ணணும். நமக்கு பொறுமை அப்படின்றது விஷயம் அவசியம் தேவை. அப்போ எல்லா நேரமும் நம்ம பொறுமையா இருக்க முடியுமா?
அதற்கும் நம்ம முயற்சி பண்ணணும். இந்த பொறுமை, நிறைமனம், நேர்நிறை உணர்வு, கற்பு நெறி காத்தல், மன்னித்தல், அப்புறம் ஈகை குணத்தோட இருக்குது. அப்படின்ற அந்த நல்ல குணங்கள நம்ம அதிகமாக்கிக்கிட்டே போகும்பொழுது, நமக்கு மேல் பதிவுன்ற முறையில நம்மோட கருமையும் தூய்மையாகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அது தூய்மையாகுதோ, அந்த அளவுக்கு நம்மோட நல்ல குணங்கள் இன்னும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை அந்த நல்ல குணங்களை நம்ம அடிப்படையா வைத்துக்கொண்டு தொடர்ந்து தவம் ஆற்றி வர வர, அறிவே மெய்ப்பொருளாக இருக்குதுங்கிற உண்மைய நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. இது எல்லாத்தையும் நம்ம உணரணும்னா, அதுக்கும் கண்டிப்பாக விடாமுயற்சி அவசியம் தேவைப்படுது. நம்ம அறிவுன்னு அறிவாற்றல் பற்றி பேசுறோம் இல்லைங்களா? உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளி யாருன்னு பார்க்க போனோம்னாக்கா, நம்மோட சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் தான். ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு அமெரிக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு லேப் ஒண்ணு உருவாக்கி குடுக்குது. அந்த லேப செட் பண்ணி குடுத்து, ஆ அவரையும் கூட்டிட்டு போயிட்டு, "இந்த லேப் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா பாருங்க. இஸ் இட் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ?" அப்படின்னு கேட்குறாங்க. அவரு எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டே வராரு. பார்த்துட்டு கடைசியா சொல்றாங்க, "அ எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா இந்த டஸ்ட்பின் ரொம்ப சின்னதா இருக்கு. டஸ்ட்பின் பெருசா வேணும்னு" சொல்றாராம். அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, "டஸ்ட்பின்ல போய் என்ன இருக்கு? அது எதுக்கு உங்களுக்கு பெருசா வேணும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்களாம். அப்ப அவர் சொல்றாராம், "அ அதுக்கு நீங்க நெனைக்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒண்ணும் ரொம்ப பெரிய புத்திசாலிலாம் கிடையாது. எனக்கு எதுவுமே முதல்ல சரியா புரியாது. நான் நெறைய தோல்விகள சந்திக்கிறேன். அந்த தோல்விகள அடைந்த பிறகு தான், அத தொடர்ந்து முயற்சி செய்து செய்து தான் நான் வெற்றிய பெறுறேன். வெற்றிங்கிறத அனுபவிக்கிறேன். அதனால என்னோட தோல்விங்கிற குப்பைகள் எல்லாம் புதைப்பதற்கு ஒரு பெரிய டஸ்ட்பின் தேவை" அப்படின்னு சொல்றாராம். அப்போ எது ஒண்ணுமே விடாமுயற்சி செய்யும் பொழுது தான் நம்மால வெற்றி பெற முடியும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்ம ஈவன் தவம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம விடாமுயற்சி பண்ணணும். இப்போ புதிதாக வர அன்பர்களுக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லா விளக்கமும் குடுத்து, ஆகினைக்கான விளக்கம் குடுத்து, தொட்டு காமிச்சு, இதுதான் இந்த இந்த இடத்துல தான் நீங்க மனத நிலைத்து தவம் பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தொட்டு காமிச்சு எல்லாம் பண்றாங்க. அப்போ முதல்ல நமக்குமே அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா? முதல் நாள் போயி நம்ம தவம் எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு எப்பவாவது தவம் வந்திருக்கா? அதுக்கு முன்னாடி கூட நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். தவம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, "உங்களுக்கு எண்ணங்கள் வந்தாலும் பரவால்ல. நீங்க உங்க புருவ மத்தியே கவனிச்சுட்டு இருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, எல்லா எண்ணமும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம புருவ மத்திய கவனிக்கிறது தவிர மத்த எல்லாம் எண்ணம் வரும். அப்போ என்ன பண்றாங்க, நம்ம அடுத்த நாள் திரும்ப போயிட்டு ஆசிரியர் கேட்கும்போது, "பரவால்ல, உங்களுக்கு எண்ணம் வருதா? அப்ப நீங்க இன்னொரு எண்ணத்த போடுங்க. நான் நான் என் புருவ மத்தியே கவனிச்சுட்டு இருக்கேன்ற எண்ணத்த போடுங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு எண்ணத்த போட்டு போட்டு அந்த மேல் மனம் நமக்கு மனம் இருக்கு இல்லையா? மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படின்னு 3 நிலைகள்ல சொல்வாங்க அந்த மனத. அப்ப அந்த மேல் மனப்பதிவுகள் தான் ஆக்ஞையில முதல்ல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நாம ஒரு எண்ணத்த போடுறோம். நமக்கு தவம் நல்லா நான் தவம் செய்றேன். நான் புருவ மத்திய கவனிக்கிறேன். அப்படின்ற எண்ணத்த போட்டு போட்டு, அந்த மேல் மனப்பதிவானது நடுமனதுல போகணும். அப்போ நம் நடுமனதுல போகும். அப்போ தொடர்ந்து செய்யும் பொழுது நடுமன பதிவுகள் அந்த கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய பதிவுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ நாம் தவம் செய்றேன், இந்த நேரம் வேற எதையும் யோசிக்க கூடாதுங்கிற எண்ணம் நடுமனதுல போயிட்டு, அது வெளிப்படும்போது, நம்மால தவத்துல நிலைத்து நிற்க முடியும். ஆக இதற்கு நம்மோட இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப உதவி பண்ணுது. அப்ப இந்த கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா? அப்ப கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சாதாரணமா நாம இது பண்ணும்போது, அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது, அதுக்குள்ள என்ன இருக்கு? எப்போ உள்ள போச்சு? எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு சில நேரங்கள்ல அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது வெளிப்படும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பல தேவையில்லாத பதிவுகள் கூட இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன நோக்கம் என்ன? நம்ம எதுல வெற்றி பெறணும்? அப்படிங்கிறத என்னால கண்டிப்பா முடியும். நான் விடாமுயற்சி பண்ணி இத நான் வெற்றி பெறுவேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நம்ம கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போற அளவுக்கு அந்த எண்ணத்துக்கு வலிமை சேர்க்க, சேர்க்க, சேர்க்க நாம கண்டிப்பாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிந்து போச்சுன்னா, கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்.
அதற்குமே வந்து என்ன வேணும், கண்டிப்பா விடாமுயற்சி பண்ணி பண்ண நாம வெற்றி அடைவது உறுதிதான். அப்போ நம்மோட வெற்றிய யாராலயும் தடுக்க முடியாது. நம்மோட வெற்றிய நம்மள தவிர வேற யாராலயும் தடுக்க முடியாது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆழமா பதிந்து போச்சுன்னா, நம்ம வெற்றிய நம்ம தவிர வேற யாராலயும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ பொதுவா வெற்றிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மற்றவர்கள் ஒரு விஷயத்த கைவிட்ட பிறகும் கூட அயராது விடாமுயற்சி செய்து, தொடர்ந்து அந்த செயலை செய்து முடிவுல கிடைக்கக்கூடியது தான் வந்து அது வந்து வெற்றின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம செய்ய நமக்கு வந்து நம்மோட விடாமுயற்சிக்கான பலன். அது ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு. அது நம்மால அடைய முடியும். ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் இன்னொரு குறள்ல என்ன சொல்றாங்க? "பொறியின்மை யார்க்கும் பழியன்று, அறிவு அறிந்து ஆள்வினை இன்மை பழின்னு" சொல்றாங்க. நன்மை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு சொல்வாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு யோகம் அப்படின்னு. அந்த மாரி யோகம் அப்படின்றது ஒரு சிலருக்கு அந்த இல்லனாலும், அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு பெரிய பழி கிடையாது. அறிய வேண்டியத வந்து அறிந்து, முயற்சி செய்யாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து பழின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, முயற்சி செய்து பல அன்பர்கள் நெறைய விஷயங்கள சாதிச்சிருக்கிறாங்க. நெறைய வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பேச்சாளர்களா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நெறைய பேரு. இப்போ அவரு இலங்கை ஜெயராஜ் ஆன்மீகத் துறையில வந்து மிகப்பெரிய பேச்சாளரா சுகீசிவம் ஐயா இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு 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 சின்ன தலைப்பு குடுத்தா இன்ஸ்டன்ட்டா அவங்க எவ்ளோ நேரம் வேணாலும் அத சார்ந்து நெறைய கருத்துக்கள் அவங்க கிட்ட இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் எப்படி சாத்தியமானதுன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அவங்களோட முயற்சி தான். அவங்களும் எடுத்த எடுப்பிலே எல்லாமே பண்ணியிருக்க முடியுமா? எடுத்த எடுப்பிலே எல்லாத்தையுமே ச சரளமா வருமா? அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட முயற்சி தான் இன்னைக்கு வந்து அவங்கள இன்னைக்கு இந்த நிலையில உயர்த்தி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சி செய்து நம்ம ஒரு விஷயத்த இப்போ இப்போ மொதல்ல இப்ப நானே கூட வந்து மொதல்ல பேச ஆரம்பிக்கிறேன்னா, அப்ப கொஞ்சம் பயம் இருக்கும். அப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயத்த முழுமையா சொல்றோமா? இல்ல எதையாச்சும் மிஸ் பண்றோமா? அப்படின்ற அந்த தடுமாற்றமே என்ன ஆகும்னா, சொல்ல வந்த கருத்துக்கள்ல மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது, ஆனா தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது, நம்ம வந்து ம் நம்மால ஓகே இந்த டைமுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம பண்ண முடியும். அந்த கருத்துக்கள வெளிப்படுத்த முடியுது. இது எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா, முயற்சி தான் தேவை. ஏன்னா என்னோட சொந்த அனுபவமே பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ZRCல வந்து பண்ணாலும் அந்த ஒரு சின்ன பய உணர்வு. அப்ப என்னாகும் அந்த வாய்ஸே மாறி இருக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, "எல்லாம் பண்ணீங்கனாலும் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பயப்படுறது தெரிந்தது" அப்படின்னு. அந்த பயம் போகணும்னா என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து நெறைய பேசி பார்க்கும் பொழுது, அப்போ பயம் இல்லாம நம்மால பேச முடியுது. அது எல்லாருக்குமே சாத்தியமாகும். அப்போ நம்ம தவமுமே வந்து தொடர்ந்து நமக்கு ஆழ்ந்து தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதற்கும் நமக்கு முயற்சி வேணும். நம்ம நல்லா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி தொடர்ந்து ஆழ்ந்து முயற்சி செய்ய அந்த மெய்ப்பொருளான அந்த இறைநிலையே நமக்குள்ளாக அறிவாக இருக்குதுன்றதும், அந்த அறிவுன்றது ஒரு பெரிய சுரங்கம். அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. அதிலிருந்து நம்மால எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதையும் நம்மால உணர முடியும். ஆக விடாமுயற்சி நமக்கு அவசியம் தேவை. நம்மோட நோக்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்து நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான சிந்தனை உரை. அருட்தந்தை அவர்களின் மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து ஆழ்ந்து முறையாக முயற்சி செய்து பயிற்சி செய்ய வேண்டும் என்ற கருத்தை எடுத்து கூறி, பல அறிஞர் பெருமக்களின் அனுபவ நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டி மிக சிறப்பாக இன்று சிந்தனை உரை வழங்கிய அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கை ஆன்லைன் வாழ்க மெடிடேஷன். வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள்.
காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன நிறைவோடும் மனமகிழ்வோடும் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.